அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கருப்பு கொண்டக்கடலையில் வச்சு நல்ல ஒரு குருமா தாங்க செய்ய போகிறேன். இது பூரி சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், அதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா போட்டிருக்குங்க. ஒரு 10 முந்திரி பயிறு உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 3 பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கிறேங்க. ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு சேர்த்துட்றேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதை க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு 1/2 கப்பு தேங்காய் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. இந்த மசாலா தாங்க அந்த கிரேவிக்கு நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கிரேவி தாளித்து விட்டுடலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் பியூர் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல ஹீட்டானது ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்றேங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதை ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் அதோட உருவி போட்டுடுறேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குங்க. நல்லா நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை எடுத்து நறுக்கி போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட போகிறேன். வெங்காயம் தக்காளி உங்களுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதோட பச்சை வாசனையும் நல்லா போகணுங்க. நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிடலாம். அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்திக்கு இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ மசாலா சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம சேர்த்துலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் சேர்த்துலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டு கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் போட்டு அதோடு சேர்த்து நல்லா திரும்ப நான் வதக்கிட்டுருக்கேன். நம்ம வதக்கும் போதே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, வாசனை. நெக்ஸ்ட் வந்து கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து நான் வந்து ஊற வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேங்க. நான் கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் நான் தூள் உப்பு போட்டுட்டு மல்லி புதினா கொஞ்சமாக ஃபைனலாக போட்டுடுறேன். பாருங்கள், போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் தனியாக வேணாலும் வச்சுக்கலாம். இல்லாட்டி திக்காக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. நம்ம கருப்பு கொண்டக்கடலை செஞ்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை செய்யலாம். இந்த கொண்டக்கடலை நம்ம உணவில் அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. ப்ரோட்டீன் சத்துலாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து சப்பாத்தி சுட்டிருக்கேன். நீங்கள் சாதத்தில் கூட சூடான சாதத்தோட கூட போட்டு சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.